அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். பயிற்சி வகுப்பு மாதிரி. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, மதுரையில் நடைபெறுகின்ற இந்த தாவா பயிற்சி முகாமில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணை பேர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் மற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாவா என்கின்ற இந்த சொல்லுக்கு அழைத்தல், தஆ என்கின்ற வார்த்தையிலே இருந்து பிறந்தது தான் இந்த தாவா. அழைத்தல் என்று சொன்னால் எதை நோக்கி அழைப்பது? முதலாவதாக அந்த கேள்வி வரும். இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான அழைப்புகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அன்றாடம் காலையிலே எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரைக்கும் நம்மை நோக்கி பல அழைப்புகள் வருகின்றன. அது தொலைபேசியிலாகட்டும், அல்லது நோட்டீஸ்கள் மூலமாகட்டும், அல்லது பத்திரிகைகள் இன்ன பிற ஊடகங்கள் மூலமாகட்டும் பல்வேறு அழைப்புகள் நம்மை நோக்கி அன்றாடம் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன அழைப்புகள் வருகின்றன? ஏராளமான அழைப்புகள் இந்த உலகத்தின் வாழுகின்ற மக்கள் பின்பற்றக்கூடிய அம்சங்களை கொண்ட அழைப்புகள் தான் பெரும்பாலும் நம்மை நோக்கி வருகின்றன. என்ன அழைப்பு வருது? அரசியல் அழைப்புகள் வருகின்றன. நம்மை சுற்றி பார்க்கின்றோம், அரசியல் அழைப்புகள் வருகின்றன. வாருங்கள், ஆட்சியை அமைக்க வாருங்கள், ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள வேண்டுமென்றால் நீங்கள் வாருங்கள், நாம் இந்த மக்களை ஆள வேண்டும், அதற்காக வாருங்கள். அம்மா அழைக்கிறார், வாருங்கள். ஐயா அழைக்கிறார், வாருங்கள். இன்னும் அண்ணன் அழைக்கிறார், வாருங்கள். தலைவர் அழைக்கிறார், வாருங்கள். தளபதி அழைக்கிறார், வாருங்கள் என்று பல்வேறு அரசியல் அழைப்புகள் நம்மை நோக்கி நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. அதைப்போல இயேசு அழைக்கிறார், வாருங்கள். இயேசு அழைக்கிறார், வாருங்கள். கர்வாப்சி, தாய் மதம் திரும்புவோம், வாருங்கள் என்றெல்லாம் என்ன செய்து நம்மை சுற்றி பல்வேறு அழைப்புகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கொள்கை சார்ந்த அழைப்புகள். எப்படி அழைப்புகள்? முதலாளித்துவத்தை ஒழிக்க பொது உடைமை சித்தாந்தத்தை நோக்கி வாருங்கள், அந்த பக்கம் ஒரு அழைப்பு. இந்த உலகத்திலேயே முதலாளித்துவம் அழைக்கின்றது. என்ன சொல்லுது? வாருங்கள், பொருள் சார்ந்த இவ்வுலகை பொருள் கொண்டு ஆள வாருங்கள் என்று பாதிக்கிறது. இப்படி இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற இந்த நாட்டிலே பல்வேறு அழைப்புகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய அழைப்பு எதை நோக்கி இருக்க வேண்டும்? முதலில் அதை நாம் என்ன செய்யணும்? தெளிவாக இருக்கணும். நம்முடைய அழைப்பு எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெரும்பாலான மக்கள் சொல்லுவாங்க இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறை திருக்குரானிலே சொல்கின்றான், எதை நோக்கி அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த கேள்விக்கு ஃபமன் அஹ்ஸனு கௌலன், உங்களிலே சிறந்த சொல்லை உடையவர் யார் தெரியுமா? நிறைய பேசுகிறோம், காலையில் எந்திரிச்சிலேருந்து ராத்திரி படுக்க போகிறது வரைக்கும் நிறைய பேச்சை பேசுகிறோம். இந்த பேச்சுக்களிலே சிறந்த பேச்சு எது அப்படின்னு அல்லாஹ்வே கேள்வி கேட்குறான். ஃபமன் அஹ்ஸனு கௌலன், உங்களிலே அழகிய சொல்லை உடையவர் யார் தெரியுமா? சொல்லிட்டு சொல்கிறான், மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி
யார் மக்களை அழைக்கின்றாரோ. அப்ப அழைப்பு எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான்? அல்லாஹ்வை நோக்கி. அப்ப அழைப்பு எதை நோக்கி இருக்க வேண்டும்? அல்லாஹுவை நோக்கி அழைக்க வேண்டும் என்று, அதுதான் சிறந்த சொல் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையாம் திருமுறை குர்ஆனிலே ஃபமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் லஆ இலல்லாஹி வ அமல சாலிஹன், அடுத்ததா என்ன சொல்றான்? நல்ல செயல்களோடு. வெறும் அழைப்பு என்னங்க கூடாது, வெறும் பேச்சா இருக்கக்கூடாது, நல்ல செயல்களோடு சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான் இன்னனி மினல் முஸ்லிமீன். தன்னை முஸ்லீம் என்று, தன்னை முஸ்லீம்களில் ஒருவன் என்று வெளிக்காட்டி கொண்டு யார் அழைக்கிறாரோ அல்லாஹ்வின் பக்கம் அவர்தான் சிறந்த சொல்லை உடையவர். இது அல்லாஹ்வினுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற அழைப்பு. எதை நோக்கி? எதை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும்? அல்லாஹுவை நோக்கி அழைக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கின்றான் வஇதா கீல லஹும் தஆலவு இலா மா அன்ஸலல்லாஹ். எதை நோக்கி அழைக்க வேண்டுமாம்? அவர்கள் அழைக்கப்படும் போது, எதை நோக்கி அழைக்கப்படும் போது? மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததின் பக்கம் அழைக்கப்படும் போது. வ இலர் ரசூலி, ரசூலின் பக்கம் அழைக்கப்படும் போது அவங்க சொல்லுவாங்களாம் காலு ஹஸ்புனாமா வஜதுனா அலைஹி ஆபானா. நாங்கள் எங்கள் முன்னோர்களை நாங்கள் என்ன பண்ணோம், இப்படித்தான் கண்டோம், நாங்கள் அதில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை நோக்கி, மக்களை நோக்கி அழைக்கப்படும் போது எதன் பக்கம் அழைக்கப்படும் போது? அல்லாஹ் இறக்கி வைத்ததின் பக்கம். அல்லாஹ் எதை இறக்கி வைத்திருக்கிறான்? அவனுடைய வேதத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். எதன் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்கு முதலாவதாக என்னது? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹ் இறக்கி வைத்ததின் பக்கம் அழைக்க வேண்டும். இலர் ரசூலி, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையின் பக்கம் அழைக்க வேண்டும். அப்ப எதை நோக்கி அழைப்பு அப்படிங்கிறதுக்கு 3 கிளியரான திருமறை குர்ஆன் 3 விஷயங்களை சொல்லும். ஒன்று அல்லாஹ்வை நோக்கி, இரண்டது அல்லாஹ் இறக்கி வைத்தத அந்த திருமறை குர்ஆனை நோக்கி, மூன்றாவது என்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை நோக்கி. இதை நோக்கித்தான் மக்கள் அழைக்கணும். சரி, இப்போ அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்து ஏன் அழைக்கணும்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கணும், அல்லாஹ் இறக்கி வைத்ததன் பக்கம் மக்கள் அழைக்கணும். அடுத்ததாக அவனுடைய தூதரின் பக்கம் மக்களை அழைக்கணும். ஏன் அழைக்கணும்? அந்த கேள்வி வருதா இல்லையா? இதன் பக்கம் அழைக்கிறதுனால என்ன நன்மை? ஏன் இந்த பணியை நாம் செய்யணும்? எவ்வளவோ இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மரணிக்கிறதுக்குள்ள எவ்வளவோ வழிகள் இருக்குது, வேலைகள் இருக்குது, மனிதனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டு போட்டு இதுக்கு அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? முதலாவதாக, ஒரு மனிதன் தான் எதை விரும்புகின்றானோ அதை நோக்கி மற்ற மக்களையும் அழைக்க வேண்டும். இதுதான் மனிதனுடைய இயல்பான குணம். ஒரு நல்ல சட்டை வாங்கிட்டோம்னா என்ன செய்வோம்? இந்த கடையில் போய் வாங்கு, நல்ல சூப்பரான சரக்கு, இதுதானே சொல்லுவோம். நல்ல செல்ஃபோன் வாங்கிட்டோம்னா இந்த கடையில் போய் வாங்கு, இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இருக்குது. இதுதான் மனிதனுடைய யதார்த்தமான சுபாவம். தான் ஒன்றை விரும்பிவிட்டால், தான் ஒன்றை நேசித்து விட்டால், தனக்கு ஒன்று சிறந்தது என்று பட்டுவிட்டால் அதை மற்ற மனிதருக்கு பரிந்துரைக்கின்ற குணம் இயல்பாகவே மனிதனிடத்தில் இருக்கிறது. எல்லாரிடத்துலையும் இருக்குது. சரிங்களா? சும்மா வெறும் நல்லதுக்கு தான் பரிந்துரைக்கிறோம் இல்லை, கெட்டதுக்கு கூட பரிந்துரைக்கிறான். பரிந்துரைக்கிறானா இல்லையா? பரிந்துரைக்கிறான். எப்படி பரிந்துரைக்கிறான்? இந்த சரக்கு அடிக்காத, இந்த சரக்கடி, அதுக்கெல்லாம் பரிந்துரை பண்ணுறான். இந்த சிகரெட்டு குடிக்காத, இந்த சிகரெட்டு குடி, அதுக்கும் பரிந்துரைக்கிறான். இந்த சினிமா போய் பாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. தனக்கு சிறந்தது என்று எது பற்றுச்சோ அதை பரிந்துரைக்கிறது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. இது உணவுலாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தான் சிறந்ததுன்னு நினச்சிட்டா அதை பரிந்துரைக்கிறது தான்
மனிதனுடைய இயல்பாகவே இருக்கிறது. அப்போ இந்த இயல்பான இந்த விஷயத்தை நாம் ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? விளங்குதா உங்களுக்கு? தனக்கு சிறந்ததுன்னு ஒன்று வந்தால் அதை பரிந்துரைக்கிற மனுஷன் என்ன செய்கிறான்? தனக்கு சிறந்தது என்று சொல்லி தான் பின்பற்றுகின்ற இந்த மார்க்கத்தை பரிந்துரைப்பது தான் யதார்த்தமான மனித இயல்பு. இரண்டாவதான விஷயம் என்னன்னு சொன்னால், இது நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள்லையே சிறந்தது எது? அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறது தான். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு எதை எடுத்து சொன்னேனோ அதை மற்ற மக்களுக்கு எடுத்து வைத்து விடுங்கள். உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய செய்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேனா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியில் கேட்டுட்டு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேனா? சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் நீயே சாட்சி, நீயே சாட்சி, நீயே சாட்சி. இங்கு வந்த மக்கள் வராத மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து இந்த மனித குலத்துக்கு தேவையான நெறிமுறைகளை நபிமார்கள் கொண்டு வந்து கொடுத்தார்களோ, நபிமார்கள் மூலமாக இந்த மனித குலத்துக்கு கொண்டு போய் இந்த செய்திகளை கொடுத்தானோ, அதே போன்று நபிமார்களுடைய நிலை முற்று பெற்று விட்டதால், நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெற்று விட்டதால், அந்த தொடர் ஜோதி இன்றைக்கு தொடர் ஓட்ட ஓடும்போது அடுத்தடுத்த ஆள்கிட்ட கையில் கொடுப்பாங்களா இல்லையா? அது மாதிரி இந்த தொடர் ஜோதி இப்போ யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது? இங்கு வந்த மக்கள் வராத மக்களுக்கு சொல்லிருங்க அப்படிங்கிறது மூலமாக சஹாபாக்கள் இடத்துல ஒப்படைக்கப்பட்டது. தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள் எல்லோரிடத்திலையும் தாண்டி இன்றைக்கு நம்முடைய கையிலே வந்திருக்குது. அப்போ இது என்னது? இது யாரோ தொப்பி வச்சு தாடி போட்டு அந்த ஒரு சாராருக்கு உள்ள கடமை என்று நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம அத்துணை பேருக்குமான கடமை. எப்படி சொல்கிறோம் அத்துணை பேருக்குமான கடமை அப்படின்ட்டு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பல்லிக் அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலே இருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். ஒரு செய்தி தெரியாத ஆள், ரசூலுல்லாவுடைய ஒரு செய்தி தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்கிற ஆள் கை தூக்குங்க. யாருமே இல்லை. நபிகள் நாயகத்துடைய ஒரே ஒரு செய்தி தெரியாத ஆள் இங்கே யாருமே இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஒரு செய்தியை நாம் எத்தனை பேருக்கு எடுத்து வைத்திருக்கிறோம்? அதுதான் பாயிண்ட். நாம் என்ன நினைக்கிறோம்? அது யாரோ ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு உள்ள கடமை. தாவா பணி என்பது அது பெரிய தாடி ஜிப்பா அதெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அஜர்த்துமார்களுக்கு உள்ள கடமை அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கான்செப்டே முதல்ல தவறு. தாவா என்பது ஒரு மனிதன் தான் விரும்புகின்ற ஒன்றை மற்ற மனிதருக்கு எப்படி சிறந்ததாக பரிந்துரைப்பானோ அதுதான் இயல்பு, மனிதனுடைய இயல்பு. அப்போ இதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இல்லை? இது சிறந்ததுன்னு இன்னும் தெளிவு வரல. சாதாரண செல்ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுறோம், சினிமாவை ரெக்கமெண்ட் பண்ணுறோம், எவ்வளவோ அரசியலில் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு. அப்போ நாம் பின்பற்றுகின்ற ஒரு உயர்ந்த கொள்கையை, உன்னதமான கொள்கையை, உலகத்துக்கே வழிகாட்டும் என்று நாம் நம்பக்கூடிய ஒரு கொள்கையை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் இருக்க வேண்டும்? ஒன்று, இது சிறந்ததில்லைன்னு நாம் விளங்கியிருக்கணும். அல்லது என்ன இருக்கணும்? இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, எடுத்து சொல்கிறது எப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இந்த இரண்டாவது காரணம்தான். ஏன்னா நம்மள யாரும் என்ன நினைக்க மாட்டோம்? நம்முடைய மார்க்கம் மற்ற மார்க்கங்களோட கம்மின்னு நினைக்க மாட்டோம், உயர்வாகத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உயர்வாக இருந்தும் கூட அதை வெளியில் எடுத்து சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் என்னது? நமக்கு எடுத்து சொல்ல தெரியாதுன்னு நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அது உண்மையா? நமக்கு எடுத்து சொல்ல தெரியாது அப்படிங்கிறது உண்மையா சகோதரர்களே? உண்மை இல்லை. ஏன் சொல்கிறோம் உண்மை இல்லைன்னு? நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிட்டா
அதை எப்படியெல்லாம் விளக்கி சொல்கிறது அப்படிங்கிற அந்த தன்மை நம்ம இடத்துல இருக்கிறது. மார்க்கத்தை பற்றி கேட்டால் மட்டும்தான் உங்களால் விளக்க முடியாதே தவிர, உங்கள் கையில் உள்ள செல்ஃபோனை பற்றி கேட்டிங்கன்னா எல்லா வாரியாக விளக்குவீங்க. ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லமஹுல் பயான். நாம் மனிதனை படைத்திருக்கோம், ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான். பயான் செய்பவனாகவே மனிதனை படைத்திருக்கிறோம். பயான் செய்கிறது ஒரு சாராருக்கு மட்டும்னு சொல்லலை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லமஹுல் பயான். பயான் செய்பவனாக, விளக்கம் கொடுப்பவனாக, விளக்கி சொல்பவனாக நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த விளக்குகின்ற ஆற்றல் நம்முடைய வியாபாரத்தில் தெரியும். உங்களுக்கு நம்முடைய வியாபாரத்தில் தெரியும். இப்போ ஒரு மீனுக்காரருன்னு வைங்களேன், அவர் விளக்குவார். இந்த மீன் எப்படிப்பட்ட மீன் தெரியுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த மீன் வந்து அப்படிப்பட்ட மீன், இப்படிப்பட்ட மீன், இதை பிடிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதனுடைய இது என்ன அது என்ன, இதனுடைய செலவு, இதை விளக்குவார். ஒரு ஜவுளி கடைக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ஜவுளியை பற்றி என்ன செய்வார், இது எப்படிப்பட்ட துணி தெரியுமா, இது எப்படிப்பட்ட, இது விளக்குவார். சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு எடுத்து சொல்ல தெரியாது, பயான் செய்வது நமக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது உள்ள சகோதரர்களே, நீங்கள் ஒண்டிக்கு ஒண்டி ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மார்க்கத்தை உங்களுக்கு பிடிச்ச கொள்கையோட பிடிக்காத கொள்கையோட உட்கார்ந்து பேச சொன்னால் 1 மணி நேரம் தம் கட்டி பேசுவீங்க. எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லாருமே, யாரும் சளைச்சவங்கலாம் கிடையாது. தான் சரின்னு காண்ற ஒரு கொள்கையை தம் கட்டி பேசுறதுக்கு என்ன இருக்கு, நம்மள்கிட்ட தகுதி இருக்குது. கருணாநிதியா ஜெயலலிதாவா எடுத்த ஆதாரங்களையெல்லாம் போட்டு அட்டிக்கு, இவர் இஸ்லாத்துக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சா தெரியுமா, இவர் முஸ்லீம்களுக்கு எவ்வளவு அட்டிக்கு பேசுகிற திறமை நம்மள்கிட்ட இருக்குது. நடிகனுக்கு ரஜினியா கமலா பேசணுமா இல்லையா ஒரு காலத்தில்? இன்னைக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்கானா இல்லையா? இளைஞன் அஜித்தா தலையா தளபதியா பேசிக்கிட்டு இருக்கானா இல்லையா? அந்த படத்துடைய வசூல் என்ன, இந்த படத்துடைய இது என்ன, அந்த படத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன, கிரிக்கெட்டு நுணுக்கம், பந்து போடுறவனுக்கும் பேட்டை அடிக்கிறவனுக்கும் தெரியாத நுணுக்கங்களை எல்லாம் எடுத்து பேசக்கூடிய ஆற்றல் நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லையா? அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நாம மற்ற எல்லாவற்றுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட இஸ்லாத்துக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதை எடுத்து சொல்வது மட்டும், இதை எடுத்து பேசுவது மட்டும் யாருக்கோ உள்ள கடமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான். இதை தூக்கி போட்டோன்னு வைங்களேன், நீங்கள் எல்லா பேரும் இங்கே வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதுரையில் என்ன கூப்பிட்டு வச்சு இதை நடத்த மாட்டீங்க. இங்கே உள்ள ஆளே என்ன செய்வீங்க, ஒரு தர்பியா வகுப்பு நடத்திடுவீங்க. சரிங்களா? அப்போ என்ன இருக்குது, ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஆற்றல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது. 33 வயது வரைக்கும் எனக்கு அலிபு பே கூட தெரியாது. 33 வயது வரைக்கும் எனக்கு என்ன தெரியாது, அலிபு பே கூட தெரியாது. 33 வயதுக்கு பிறகுதான் நாம் என்ன செய்கிறோம், மார்க்கத்தில் இதை வந்து என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கின்றோம். அப்போ 33 வயசுக்கு பிறகு கற்றுக்கிட்டு என்னால் வந்து செய்ய முடியும்னா உங்களால் என்ன செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். வாங்க. அப்போ 33 வயது வரைக்கும் அலிபுபே கூட தெரியாத ஒரு ஆள் இன்றைக்கு உங்கள் முன்னால் பேச முடியும் என்றால் உங்கள் அத்துணை பேரிடமும் அந்த திறமை இருக்கிறது. அதை நீங்கள் முதல்ல உணர்ந்து கொள்ளும். ரெண்டாவது, அடுத்ததாக இந்த தாவா விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் தெரியாட்டிக்கா என்ன பண்ணுறது, அந்த ஒரு தயக்கம் என்ன இருக்குது, எல்லா மக்களிடம் இருக்கும். எதனாச்சும் கேட்டுட்டா நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டா என்ன செய்கிறது அப்படின்ட்டு இந்த தயக்கமே தேவையில்லை. சரிங்களா? கேட்ட உடனேயே பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பு நம்ம மண்டையில் இருக்கிறதுனால தான் நம்ம பதில் சொல்ல முடியாட்டிக்கா என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் யூதர்கள் வந்து சில கேள்விகளை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் சொன்னாலே என்கிட்ட பதில் இல்லை, வெயிட் பண்ணுங்க, 40 நாளைக்கு பிறகு
இவர் தூதர் அல்லாஹ் இவருடைய தூதரை கை விட்டுட்டான் என்று சொல்கிற அளவுக்கு யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஃபசாது பேசுனாங்க. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கேள்வியை கேட்டால் உடனே பதில் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல தெரியாததை தெரியாது என்று சொல்வதே அறிவு தான். நமக்கு தெரியாத விஷயத்த எனக்கு தெரியலைங்க, ஆனால் தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டு பதில் சொல்கிறேன். இந்த விஷயம் இஸ்லாத்தில் எப்படி இருக்க ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை, இருந்தாலும் நான் என்ன செய்வேன், இதற்கு பதிலளிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. கேட்ட உடனே பதில் சொல்லிடணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் தான் பெரும்பாலானோரை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த தாவா களத்திலே உள்ள வர விடாமல் தடுக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி தெரிஞ்சாலும் எடுத்து சொல்லிடணும்னு சொன்ன நபிமொழியை மீறி இந்த தயக்கம் நம்மிடத்திலே இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் என்னது? கேட்டு எதனாச்சும் சொல்ல முடியாமல் போயிடுச்சுங்களா, பதில் சொல்லாமல் போயிட்டோம்னா அவன் மார்க்கத்தை பற்றி அப்படியெல்லாம் இல்லை. தெரியாததை எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு இஸ்லாத்தில் பதில் இருக்குது, அதில் நாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இதுக்கு எனக்கு பதில் தெரியாதே தவிர இஸ்லாத்திலே இதற்கு பதில் இருக்கிறது என்று நாம் விளங்கிட்டோம்னா யாரை வேண்டாலும் சந்திப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பதில் இல்லை, நான் கேட்டு சொல்கிறேன். இதற்கான அறிஞர்களிடத்தில் கேட்டு சொல்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அறியாதவற்றை அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன இருக்கு? இந்த தயக்கத்தை தூக்கி எறிஞ்சிடணும். நமக்கு ஒரே ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வது தான் தாவா. ரெண்டாவது, தாவா என்பது தனியாக புறப்பட்டு போய் அதுக்குன்னு ஒரு உடை உடுத்தி அதுக்குன்னு ஒரு நடை நடந்து நாம் போய் செய்ய வேண்டியது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. தாவாவுக்கான களம் என்பது நாம் அன்றாடம் பணிபுரிகின்ற இடங்கள் தான். இதை முதல்ல விளங்கிக்கணும். நாம் எங்கே வேலை பார்க்குறோமோ, எந்த படிக்கிறோமோ, அல்லது ஸ்கூல்லண்டா அதுதான் நம்ம தாவாவுக்கான களம். நம்ம காலேஜில் படிக்கிறோமா, அதுதான் நம்ம தாவாவுக்கான களம். நாம் வியாபாரம் செய்கிறோமா, அதுதான் நம்முடைய தாவாவுக்கான களம். நாம் பொதுப்பணி செய்கிறோமா, அதுதான் நம்முடைய தாவாவுக்கான களம். அப்போ என்ன இல்லை, தாவாவுக்கு தனி களம் எல்லாம் கிடையாது. நாம் எங்கே பணிபுரிகின்றோமோ அதுதான் தாவாவுக்கான களம். சில நேரங்களிலே நாம் என்ன செய்யலாம், தனியாக தாவாவுக்கென்று ஒரு களம் அமைத்தும் செய்யலாம், அது ஒரு வழிமுறை. ஆனால் நாம் அன்றாடம் சந்திக்கின்ற நபர்கள் தான் தாவாவுக்கு உரிய நபர்கள். இதை நாம் என்ன செய்யணும், முதலில் விளங்கி கொள்ளணும். விளங்கிட்டோன்னு சொன்னால் தாவா என்பது மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒன்றாக உங்களுக்கு ஆயிரும். எது தாவான்னு நினைக்கிறோம், நம்ம பக்கம் பக்கமாக எழுதுறது தாவா, இப்படி மைக்கை பிடிச்சி மணிக்கணக்காக பேசுகிறது தாவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அன்றாடம் நம்முடைய செயல்களின் மூலமாக ஒருவர் நம்மை நோக்கி திரும்பி ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், அவருக்கு அதை எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தாவா. இப்போ காலேஜில் படிக்கிற பசங்க இருக்காங்க. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா பேரும் நின்றுக்கிட்டு ஒன்று கடிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து ஒன்றுக்கு இருந்தீங்கன்னா உங்கள் தாவாவை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ கேட்பான், ஏன் உட்காந்து ஒன்று கடிக்கிறீங்க, ஏன் ஒன்று கடித்த பிறகு சுத்தம் பண்ணுறீங்க கேட்பான். நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் அப்படி தானே இருக்குது. நின்றுக்கிட்டு ஒன்று கடிச்சிட்டு சுத்தம் பண்ணாமல் அப்படியே பேர ஒரு சமுதாயமாக இருக்குது. அதிலே இருந்து மாற்றமாக நாம் செய்கின்ற போது நம்மை நோக்கி கேள்வி வரும். அதைத்தான் இன்னனி மினல் முஸ்லிமே, நீங்கள் முஸ்லீம்களாக, முஸ்லீம் தன்னுடைய தோற்றத்திலையும் தன்னுடைய செயல்லையும் என்ன செய்யணும், வெளிக்காட்டும் போது நம்மை நோக்கி கேள்விகள் வரும். எல்லாரும் இந்த தண்ணியை நின்றுக்கிட்டு குடிப்பான், நீங்கள் உட்கார்ந்து குடிச்சிங்கன்னா உங்களை நோக்கி கேள்வி வரும். ஏப்பா உட்கார்ந்து குடிக்கிற? எங்கள் தூதர் சொல்லியிருக்கார். ஏன் சொல்லியிருக்காரு? உட்கார்ந்து குடிக்கின்ற போது தண்ணியினுடைய டென்சிட்டி நேரடியாக குடலை பாதிப்பதில்லை. எடுத்து சொல்லிட்டீங்கன்னா தாவா. ஏப்பா உட்காந்து ஒன்று கடிக்கிற, நின்றுக்கிட்டு ஒன்று கடிக்காமல் ஒன்று கடிக்கும்போது உட்கார்ந்து ஒன்று கடிப்பதனால் அந்த பிளாடரில் உள்ள மொத்த சிறுநீரும் வெளியேறி விடுகின்றது. சிறுநீர் தங்கி அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் முஸ்லீம்களுக்கு பெரும்பாலும் ஏற்படுவதில்லை. இதை எங்களுடைய ஒழுக்கமாக தூதர் கற்றுத் தந்திருக்கிறார். எடுத்து சொல்லிட்டா தாவா. ஏப்பா இப்படி இந்த வயசில் இவ்வளோ அசிங்கமாக தாடி வச்சுக்கிட்டு இருக்கிற? எங்களுடைய தூதருடைய ஸ்டைலு.
நரகத்துக்கு போகிற நடிகனையே பின்பற்றி அவன் மாதிரி தாடியை செடிச்சுக்கிறான், அவன் மாதிரி மீசையை மலிச்சுக்கிறான், மீசையை வளர்த்துக்கிறான், கிருதாவை வளர்த்துக்கிறான். எங்களுடைய ஹீரோ நபிகள் நாயகம் அவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த தாடியில் பல்வேறு பயன்கள் இருக்குது, ஆண்மையினுடைய அடையாளம். இதை எடுத்து சொல்லிட்டீங்கன்னா தாவா. மற்ற மக்கள் உங்களினுடைய செயல்களினால் உங்களை பார்த்து கேள்வி கேட்டால், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டால் அதற்கு நீங்கள் பதில் சொன்னால் அது தாவா. எல்லாரும் ரோட்டில் அப்படியே ஒரு வண்டியை, ஒரே ஒரு வண்டியை சைடு ஸ்டாண்டு போட்டுட்டு அப்படியே ரோட்டில் இருந்து இறங்கி போயிட்டு இருப்பான். எல்லா பேரும் அதை சுற்றி பின்னாடி நின்று ஒரு 10 வண்டி நின்றுக்கிட்டு இருக்கும், டிராஃபிக் ஜாமா. இறங்கி போய் வண்டி எடுத்து விட்டீங்கன்னா அது தாவா. பாதையிலே கிடைக்கின்ற ஒரு தொல்லை தருகின்ற பொருளை அகற்றுவது என்னது? எங்கள் நபிகள் நாயகம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். வண்டியில் போகிறீங்க, கையை காட்டுறாரு, நம்மளால் என்ன செய்வான்? இன்னமும் இவன் தூக்கி சமக்கிறது மாதிரி கையை அந்த அடைப்பை புறந்தள்ளிட்டு போவான். ஏற்றி உட்கார வைங்க, உட்கார்றதுக்கு அவர் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள். சொன்னால் என்னது? அவர் நான் தானே தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் ஏன் தேங்க்ஸ் சொல்கிறீங்க கேட்பார். எங்களுடைய நபிகள் நாயகங்களுக்கு சொல்லியிருக்காங்க, வாகனம் இல்லாதவருக்கு வாகனத்தை கொடுத்து உதவுவது தர்மம். இன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு தர்மத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கீங்க, சொல்லுங்க, தாவா. அப்போ தாவா என்பது என்ன இல்லை, தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல செய்வது தான் தாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத முதல்ல தூக்கி வச்சுட்டு நாம் சந்திக்கிற அன்றாடம் சந்திக்கின்ற மக்களிடத்திலே பேசுவது தான் தாவா. பஸ்ஸில் போகிறோம், ரயிலில் போகிறோம், எவ்வளவோ பேர் இன்னும் இந்த மார்க்கத்தை பற்றி கேள்வி கேட்டால் முஸ்லீம்கள் கோபித்துக் கொள்வார்களோ என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. கேட்கணுன்ட்டு இருக்குது பாய், ஆனால் நீங்கள் கோச்சுக்குவீங்களோன்னு நாங்கள் கேட்குறதில்ல. இப்படி தான் இருக்குது. ரயிலில் போகிறோம், ரயிலில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த வக்து வேலை வந்த உடனே நாங்கள் தொழுகிறோம். தொழுத உடனேயே அங்கே இருக்கின்ற ஒரு நடிகர், அவரிடத்துல எப்படி நாம் தாவாவை ஆரம்பிக்கிறது அப்படின்னு முதல்ல சிந்திக்கிறோம். முதல்ல தொழுவோம், தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போகணுன்னே நாம் தொழுத உடனே அவர் கேட்குறாரு, பாய் ட்ரெயினில் கூட தொழுகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? இது நேரம் குறிக்கப்பட்ட கடமை, இதனால் ஃபங்க்சுவாலிட்டி இருக்குது, இதனால் நமக்கு மானக்கேடான செயல்கள் அகருது, நம்ம உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துகின்ற ஒரு தியானம், யோகா உள்ளிட்ட அத்தனை பயிற்சிகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு அவர்கிட்ட எடுத்து சொல்லும்போது அந்த திரைப்பட நடிகர் வியக்கிறார். அப்படியே என்னப்பா இதெல்லாம் யாருமே சொல்லலையே பாய், முஸ்லீம்களை பார்த்த உடனே முரட்டுறாங்க, அவங்கள்ட்ட எதுவும் கேள்வி கேட்டால் கோச்சுக்குவாங்களோன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ அழகாக பதில் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ என்ன நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? நாம் ஒரு செயலை செய்தோம் என்றால், நாம் முஸ்லீமாக செயல்களை செய்தோம் என்றால், அல்லாஹ்வினுடைய தூதருடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்றால் நம்மை நோக்கி கேள்வி நிச்சயமாக வரும். வருமா இல்லையா? நிச்சயமாக வரும். கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு தன்னை சுற்றி சினிமாவும் அதை சுற்றி ஆபாசம் சைட் அடிக்கிறது அது மட்டும்தான் இருக்கும். அங்கே ஒரு முஸ்லீம் மாணவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தன்னுடைய தோற்றத்திலும் தன்னுடைய வாழ்விலையும் நடைமுறைப்படுத்தினால் அவனை நோக்கி கேள்வி, ஏன்டா இப்படி இருக்கிற? எல்லாரும் நாங்கள்லாம் எப்படி ஜாலியாக இருக்கிறோம், நீ ஏன் எப்படி இருக்கிற? கேள்வி கேட்பானா மாட்டானா? கேள்வி கேட்பான். அவனுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா தாவா. அப்போ தாவாங்கிறது என்ன இல்லை, ஒரு தனிப்பட்ட குழுவுக்கோ தனிப்பட்ட இடத்திலோ தனிப்பட்ட உடையிலோ தனிப்பட்ட ஆட்களோ செய்ய வேண்டியது இல்லை. எல்லாரும் நம்ம எல்லாருமையிலையும் கடமையான ஒன்றை அன்றாடம் நாம் பணிபுரிகின்ற இடங்களிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் எப்படி பேச்ச துவங்கிறது, அதுதான் என்னது மிகப்பெரிய தயக்கம். எப்படி ஒரு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட எப்படி பேச்ச துவங்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கிற பெரிய தயக்கம். சரிங்களா? அது ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். ஒரு அரசியல் பிரச்சனையை நீங்கள் சும்மா லேசாக அப்படி கொடுத்தீங்கன்னா, ட்ரெயினில் என்ன சார் நிர்வாகம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க, அதோட அவர் ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப மோசம் சார்,
இந்த ரயில்வே நிர்வாகமே ரொம்ப ஒஸ்ட்டு சார் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். இவர் நம்ம கூட எப்போ பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக என்ன செய்யணும், நட்பு முறையில் அவர்களோட முதல்ல பேச விடணும். எடுத்த எடுப்புலே ஏகத்துவத்தை அப்படியே சொல்லிடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. முதல்ல என்ன செய்யணும், எல்லா தூதர்களும் இந்த சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களைத்தான் சுட்டி காட்டினார்கள், அதற்கு எதிராகத்தான் பேசினார்கள், அதற்கு பிறகுதான் தாவாஸ் பண்ணாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக இங்கே இருக்கின்ற சமூக அவலங்களுக்கு சுட்டி காட்டி அதற்கு தீர்வு இஸ்லாம் மட்டும்தான் அழகாக எடுத்து சொல்லலாம். நம்ம நினைக்கிறோம் அவங்க எடுத்து சொன்னால் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொருத்தரும் இந்த மார்க்கத்தை நோக்கி வருவதற்கும் நம்முடைய சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே பார்த்து கொண்டிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு முந்தா நாள் ஒரு தெருமுனை தாவா பார்ப்பதற்கு ரொம்ப பங்கரையாக இருக்கார். நம்ம பாஷையில் சொல்லணும்னா அவர் ஒரு நம்ம இலக்குக்கு நம்ம இலக்கிலே இல்லை. அவர் தாவான்னு பார்த்தோம்னா நம்ம இலக்கிலே இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார். சும்மா வந்து நின்று இப்படி குரானை வேடிக்கை பார்க்குறார். வேடிக்கை பார்த்தா அவரிடத்துல எப்போவும் வழக்கமாக எல்லாத்துட்டையும் கேட்குறோம். குரான் கொடுக்குற இந்த தாவாவில் வந்து நம்ம கூப்பிடவே வேண்டியதில்லை யாரையும். திருமறை குரான் இலவசம்ங்கிற அந்த வார்த்தை வந்து என்ன செய்யுது, அவங்கள நம்ம பக்கத்தில் ஈர்க்குது. நம்ம பக்கத்தில் ஈர்த்த உடனேயே நம்ம என்ன செய்கிறோம், வாங்க சார் குரான் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கா அப்படின்னு சொன்னால், ஆமாம் சார் படிக்கணும், குரான் எங்கே வாங்குறது தெரியாமல் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வருவாங்க. அவங்களுக்கு ஈஸியாக குரான் என்ன சொல்லுது, இதுதான் இந்த குரான் சொல்கிற அடிப்படை தத்துவம். என்ன தத்துவம், இறைவன் ஒருவனே அப்படிங்கிற தத்துவம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டோம்னா தாவா. ரொம்ப மக்கள் வந்து கேட்பதற்கு கேட்க செவிகள் தயார், சொல்வதற்கு நாவுகள் தயாராக இல்லை. அதுதான் இங்கே உண்மை. அந்த மனிதர் வந்தார், நம்ம எல்லாத்துலேயும் கேட்குற மாதிரி கேட்டோம். என்ன சார் வந்து குரான் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, படிக்கணும் சார், படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதோட சரி வாங்க, குரானை பற்றி எடுத்து சொல்லிவிட்டு நம்ம எல்லாத்துலேயும் கேட்கும், இஸ்லாம் குறித்து உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்ச பதிலை சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, சந்தேகம்லாம் இல்லை, நான் வந்து தொழுவணும் அப்படின்றார். தொழுவணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுகிறதுனால அந்த நெத்தியில் இது வரும் பார்த்தீங்களா தழும்பு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு. எது ஈர்த்திருக்கு, எது ஈர்த்திருக்கு ஒரு மனிதரை, நெற்றி தழும்பு ஈர்த்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் என்ன செய்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தினர் வந்து என்ன செய்வாங்க, அந்த நெற்றி தழும்புகளால் அடையாளம் காணப்படுவார்கள் என்றால் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த நெற்றி தழும்பு ஒருத்தர் ஈர்த்திருக்கு. அது நான் தொழுகணும் சார், நான் எனக்கு நெற்றியில் தழும்பு வரணும் அப்படிங்கிறாரு. நமக்கு ஆச்சரியம், என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ஒரு பெயிண்டரு, என்னுடைய மனைவி வந்து ஒரு முஸ்லீமு, காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனால் அவங்க கல்யாணம் பண்ண ஒரு 4 வருடத்தில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க இறந்து போனாலும் கூட எனக்கு அவங்கள மார்க்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பாம்பேயில் ஒரு தனவந்தர்கிட்ட வேலை பார்த்தேன். அந்த தனவந்தர் கரெக்டாக டயம், எவ்வளோ பெரிய வியாபாரமானாலும் சரி தூக்கி போட்டு கரெக்டாக தொழுகைக்கு போயிடுவார். அவருடைய அந்த செயல் வந்து என்னை வந்து ரொம்ப ஈர்த்துச்சு. தான தர்மங்களை என்ன செய்வார், ஏழைகளுக்கு வாரி கொடுப்பார். அவருடைய நெற்றியில் இருக்கிற அந்த தழும்பு அவர் பார்க்கும்போதே எனக்கு அவர் கண்ணியமான தோற்றத்தை தருது. அப்போ ஒரு மனிதர் எப்படி ஈர்த்திருக்கிறார் பாருங்க. அவர் ஒன்றுமே செய்யலை, தொழுது இருக்கிறார், அல்லாஹ் சொன்ன தொழுகையை கடைப்பிடிச்சிருக்கிறாரு, அவர் அல்லாஹ்விடத்திலிருந்து தர்மத்தை கொடுத்துருக்கிறாரு, அது இவரை ஈர்த்திருக்கு. ஈர்த்தாலும் இவருக்கு என்ன இல்லை, அந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு அவர் செயல் மூலமாக இஸ்லாத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் சொல் மூலமாக அவர் இஸ்லாத்தை என்ன செய்யலை, இவரிடத்துல எடுத்து சொல்லலை, இவரும் கேட்கலை. இப்போ என்ன செஞ்சார், இந்த இடத்துல அந்த தாவா ஸ்டால்லையே நம்ம என்ன சொல்கிறோம், இது தொழுகிறது ரொம்ப ஈஸி சார், நீங்கள் வாங்க இப்போ கூட பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா தொழுகிறலாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ நெற்றி தழும்பு வருமா அப்படின்றார். நீங்கள் தொடர்ந்து தொழுதீங்கன்னா உங்களுக்கு நெற்றி தழும்பு வரும். அவருக்கு அதுதான் இதாக இருக்குது.
என்ன அப்போ நெற்றி தழும்பு வரும். ரொம்ப நீங்கள் தொடர்ந்து தொழுதிங்கன்னா நெற்றி தழும்பு வரும் அப்படின்னு. இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றார். நீங்கள் இறைவன் ஒருவன் தான், முகமது அவனுடைய தூதர்னு சொன்னால் நீங்கள் முஸ்லீம் ஆயிடுவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ நான் சொல்லட்டுமா அப்படின்றாரு. சொல்லுங்க அப்படின்னு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார். கொஞ்சம் நேரத்தில் இஸ்லாத்தில் தயங்கி தயங்கி வந்து நின்றார். அப்போ இஸ்லாத்தை எப்படி விளங்குவது, எப்படி தெரிந்து கொள்வது என்று தெரியாமல் தேடி தெரிந்திருக்கிறார். ஒரு சகோதரர் சொன்னார், பிரபலமான தாயி அவர், குரானை கேட்டு கேட்டு பார்த்துட்டு ஒரு பயலும் கொடுக்கல, திருடியாவது படிச்சிடணும், அதில் என்ன தான் சொல்கிறாங்கன்ட்டு திருடியாவது படிச்சிடணும் அப்படிங்கிற நிலையில் நான் என்ன செஞ்சேன் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு நம்ம ப்ரொஃபஷனல் அகமது மீரான் அவங்க ஒரு குரானை கொடுத்ததனுடைய விளைவாக தான் இன்றைக்கு தமிழகத்தில் அவர் பல பிரபலமான தாயியாக அமீருதீன் என்கின்ற அந்த சோறு தமிழகம் பூராக என்ன செஞ்சுருக்காரு, தாவா பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ குரானை திருடியாவது படித்து விட வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது. குரான் தமிழில் இருக்குதா? நம்மள்ட்ட ஆச்சரியமாக கேட்குறாங்க, ஏங்க பைபிள் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, குரான் தமிழில் இருக்குதா? ஆச்சரியமாக இருக்கு, எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாத கேட்குற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யும், குரான்னா அன்னைக்கும் மக்களின் இந்த பக்கமாக ஈர்க்கிறதா இருக்குது, இன்றைக்கும் என்ன இருக்குது, மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம், குரானை கொண்டு மக்களை அழைக்கலாம். ஈஸியாக வர்றாங்க, குரானை படிக்கிறதுக்குண்டே ரொம்ப ஈஸியாக பக்கத்தில் வர்றாங்க. ஏன், அவங்களுக்கு எங்கே வாங்கிறதுன்னு தெரியல, அவர்களுக்கு குரானை யாரிடத்தில் கேட்பதுன்னு தெரியல. அப்படியே வாங்கினாலும் அதை படிக்கக்கூடாதுன்னு நம்ம ஆளுகளே சொல்லி வச்சுருக்கான். ஒரு ஆள் குரானை வாங்கிட்டு போகிறாரு, வாங்கிட்டு போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய நண்பர், ஒரு முஸ்லீம் நண்பர்கிட்ட இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்னங்கிறாரு, ஐயோ நீலாம் குரானை தொடக்கூடாதுப்பா, நீ களிமா சொல்லாமல் கத்னா பண்ணாமல் எப்படி குரானை தொட்ட அப்படின்ட்டு அவரோட சண்டைக்கு போயிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணுறாரு அங்கேருந்து, என்னங்க நீங்கள் குரானை படிங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க, அந்த ஆள் வந்து கத்னா பண்ணாமல் களிமா சொல்லாமல் நீ ஏன் குரானை தொட்டன்னு கேட்குறான், இப்போ நான் குரானை படிக்கவா வேணாமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் வாங்க, புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே புறப்பட்டு வந்த பிறகு அவருக்கு தெளிவாக எடுத்து சொன்ன உடனேயே ஒரு அரை மணி நேரத்தில் களிமா சொல்லிட்டார். அப்போ நம்ம தான் தடையாக இருக்கிறோம். நம்முடைய செயல்களும் நம்முடைய சகோதரர்களுடைய திருமறை குரான் பற்றிய அறியாமையும் என்ன இருக்குது, நிறைய இதற்கு தடையாக இருக்குது. அப்போ கேட்க செவிகள் தயாராக இருக்கின்றன, சொல்வதற்கு நாம் தான் தயாராக இல்லை. அடுத்ததாக நம்ம என்ன, இந்த தாவாவினுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்த எடுப்பில் எல்லாத்தையும் சொல்லிடணும், ஏகத்துவ கொள்கையை சொல்லிடணும் அப்படின்னு இல்லை. முதல்ல அவங்கள பற்றி விசாரிக்கணும். அவருடைய தொழில் என்ன, அவருடைய இது என்ன, அவருடைய வேலை என்ன, அதுகளை எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன செய்யணும், நாம் வந்து நம்முடைய செய்திகளை முன்வைக்கணும். சில பேர் இடையில அவங்க பேச ஆரம்பிப்பான், ஆமாம் சார் எனக்கு நாகூர் அனிவா பாட்டெல்லாம் பிடிக்கும், நான் நாகூர் தர்காவுக்கெல்லாம் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அதற்கு சரியான விளக்கத்தை சொல்லணும். நாகூரில் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் இறந்து போயிட்டார். அவருக்கு முன்னாடி இந்த உலகம் இயங்கிச்சா இல்லையா, அவருக்கு பின்னாடி இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குதா இல்லையா. அப்போ நாகூரில் அடங்கி இருக்கிறவரோ ஒரு மனிதர் தானே தவிர அவர் இந்த உலகத்தை படைத்தவரோ பரிபாலிக்கிறவரோ இல்லை அப்படி. அப்போ அங்கே போய் கும்பிடுறாங்களே, அது என்னது, மனிதர்கள் அறியாமையினால் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி விளக்க ஆரம்பிக்கணும். அவங்களுடைய பேச்சை வந்து எடுத்த எடுப்பில் என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணி நிராகரித்து பேசிடக்கூடாது. அதெல்லாம் தப்புங்க அங்கெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து விளக்கணும், அவருக்கு விளக்குவதற்குரிய கடமை நமக்கு இருக்கிறது. சரிங்களா? இப்போ அழகிய முறையில் விளக்குனா அதை ஏற்றுக்கொள்கின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தர்க்கம் செய்யாமல், அவங்களோட நிறைய தர்க்கம் பண்ணுவாங்க. சில பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள முதல்ல கேள்வியில் பூரா கேட்க விட்டுரும். அவங்கள என்ன செய்யணும், நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு என்ன செய்யணும், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் செவி மடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், இறைவன் ஒருவன் தான் என்பதற்கான அனைத்து செய்திகளை சொல்லணும். ஏன் 2ஆக இருக்கக்கூடாது, 3ஆக இருக்கக்கூடாது, ஏன் பலவாக இருக்கக்கூடாது,
ஏன் இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்களை சொன்னோம்னா அவங்க என்னங்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த தாவாவினுடைய விஷயங்களில் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற சொல்கிற கருத்துக்கு மதிப்பளிக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கருத்து சரிதான், அவங்கள என்ன செய்யணும், அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம கருத்துக்களை முன்வைக்கணும். சரிங்களா? அடுத்ததாக ஒரு விஷயத்தை நாம் சொன்ன உடனேயே அவங்க ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு மட்டும் எப்போவுமே வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் இன்றைக்கு விதை போட்டிருக்கிறோம், அவருடைய உள்ளத்தில் இஸ்லாத்துக்கான ஒரு விதையை போட்டிருக்கிறோம். இது செடியாகியும் பலன் தரும், மரமாகியும் பலன் தரும், இல்லை பலன் தராமலே கூட போயிடலாம். எத்தனையோ நபிமார்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, நானே கவுமும் நானே நபின்னு நிற்கிற நிலைமையெல்லாம் இருக்கும். அப்போ உடனடியாக சில பேர் பலனை எதிர்பார்ப்பாங்க, உடனடியாகவும் பலன் கிடைக்காது. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். மதுரை தியாகராயா கல்லூரியில் படிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு 40 வருஷம் 30 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அங்கே இருக்கிற அந்த காலகட்டங்களிலெல்லாம் சக மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, இதே மாதிரியே சினிமா, காதல், ஊர் சுற்றுறது, தம் அடிக்கிறது, இது மாதிரியான வேலைகள்லேயே இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு முஸ்லீம் பையன் இருந்துக்கிட்டேனுங்கிறாரு, தொழுகிறாரு, இவங்களுக்கு புத்தி சொல்கிறாரு, நல்ல பழக்கங்களை சொல்கிறாரு, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாம் டே போடா டே பெரிய புத்தர் வந்துட்டார் அப்படிங்கிற சொல்கிறாரு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ளது தான். சரிங்களா? அப்படியெல்லாம் கேலி பண்ண ஆட்கள். அதுக்கப்புறம் இப்போ கல்லூரி படிப்பு முடியுது, அவங்கவுங்க தனித்தனியாக வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகள் தோல்விகள் இவற்றையெல்லாம் சந்தித்து அதில் ஒருத்தர் ட்ரக் அடிக்ட் ஆகி குடும்பத்தை, அந்த ட்ரக் அடிக்ட் ஆனவனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எல்லாம் தற்கொலை பண்ணுற அளவில் சிந்திக்கிற போது அவர் சிந்திக்கிறார், இதுக்கடையில் வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் கூட தன்னால் அமைதியாக இருக்க முடியலையே. ஆனால் அவ்வளவு கலையபரக்களுக்கு மத்தியிலையும் ஒருத்தன் அமைதியாக இருந்தானே, அவன் கொள்கை என்ன, அவனை சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி சந்திக்கிறாரு. தேடி பிடிச்சி சந்தித்து அதற்கப்புறமா இஸ்லாத்தை அவர் எடுத்து சொல்கிறாரு, இவர் ஏற்றுக்கிறார். எப்போ? 20-30 வருஷங்களுக்கு பிறகு உடனே ரிசல்ட் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி சொன்ன ஆளுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறது இல்லை. நாம் ஒருத்தருக்கு சொல்கிறோம், அது அவருக்கு போய் சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். அவருக்கு போய் சேராமல் அது இன்னொருத்தருக்கு போய் சேரும். தாவாவினுடைய களத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன ஆளுக்கே அது போய் சேராது சில சமயங்களில். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒரு குரான் கொண்டாந்து வச்சார், அதுதான் என்னுடைய இதுக்கு முதல் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் உண்டு. அப்போ நம்ம சொல்கிற ஆளுக்கு தான் போய் சேருங்கிறது இல்லை. அப்போ நம்ம என்னது, அல்லாஹ்வினுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து வைப்பது தான் நம்முடைய வேலை. அதை உள்ளங்களில் கொண்டு போய் சேர்க்கறது யாருடைய வேலை? அவனுடைய வேலை. வேதத்தை கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. ஹிதாயத்தை கொடுக்கறது யாருடைய வேலை? அவனுடைய வேலை. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும், இந்த தாவாவினுடைய விஷயங்களில் நிறைய நாம் என்ன செய்யணும், பயிற்சி பெறணும். எப்படி பயிற்சி பெறுறது? தாவாவுக்கான பயிற்சி என்ன? ஒன்றும் கிடையாதுங்க. திருமறை குரானை திரும்ப திரும்ப வாசியுங்கள். நபிகளாரினுடைய பொன்மொழிகளை திரும்ப திரும்ப படிங்க. எந்த சம்பவத்தை பார்த்தாலும், எந்த ஒரு செயல்களை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நபிமொழியோ ஒரு குரானோ நினைவுக்கு வர வேண்டும் என்கின்ற அளவுக்கு திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னாலே என்ன ஆயிரும், எந்த கேள்விக்கும் திருமறை குரான் பதில் சொல்கிறது. அதில் பதில் இல்லாத இதே கிடையாது. அப்போ குரானை பின்பற்றுகின்றோம், நபிமொழிகளை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்தில் இந்த குரானையும் ஹதீஸையும் படிக்கணுங்கிற அந்த இதே குறைவாக இருக்குது. கேள்விகளை நாமளே போட்டு நாமளே உருவாக்கணும். சில விஷயங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தாவா காலத்தில் இருக்கிறோம், இந்த கேள்வி வந்துச்சுன்னா இதை எப்படி எதிர்கொள்கிறது? நம்ம ஒரு பதிலை எடுத்து வச்சுட்டு இதை விட சிறந்த பதிலை வேறு எந்த அறிஞர்களாவது சொல்லியிருக்காங்களா தேடி பார்க்கணும். தாவா காலத்தில் ஏராளமான கேள்விகள் என்ன செய்யும், எதிர்கொள்ளும், நம்ம நோக்கி வரும். இவன் துண்டுக்கு முன்னாலாம் கேள்வி வைப்பான்,
கடவுள் மறுப்பாளர் என்ன செய்வான், நம்மளுடைய நம்பிக்கையை அசைச்சு பார்க்குற அளவுக்குலாம் என்ன செய்வான், கேள்வி கேட்பான். அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த கேள்வி வந்தாலும் முதல்ல இது உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். எந்த கேள்வி வந்தாலும் அதுக்கு இஸ்லாத்தில் பதில் இருக்கு. எண்ணற்ற பதில் இல்லை, ஆனால் இஸ்லாத்தில் பதில் இருக்கு அப்படிங்கிற அந்த நினைப்பு மட்டும் நம்முடைய உள்ளத்தில் வந்துருச்சுன்னா என்ன செய்யலாம், யாரையும் எதிர்கொள்ளலாம். எப்படிப்பட்ட ஆட்களையும் என்ன செய்யலாம், எதிர்கொள்ள முன்ற அந்த தெம்பும் திராணியும் எதுக்கு இருக்கு, இஸ்லாத்துக்கு இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கொள்கையை விடவும் உட்கார்ந்து பேசுவோம் வாங்க, எந்த கொள்கையை விடவும் இஸ்லாம் சிறந்தது என்று எங்களால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த என்ன கேபிட்டலிசமா வா, கம்யூனிசமா வா, மாவோயிசமா வா, நாத்திகமா வா, கிறிஸ்துவமா வா, எல்லா கொள்கையை விட உயர்ந்த எல்லாம் சொல்கிறான், நம்ம சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை கொள்கைகளை விடையும் தன்னுடைய தீனை மேலோங்க செய்திருக்கிறான். யாரு? அல்லாஹ் மேலோங்க வச்சிருக்கான். அப்போ அல்லாஹ் மேலோங்க வச்சிருக்கிற ஒரு விஷயத்துக்கு, அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் என்ன இல்லை, நம்மளுக்கு இல்லை. நபியை கூட என்ன சொல்கிறான், நீ சொல்கிற வேலை மட்டும்தான் உன் வேலை, தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர உன் மீது வேற ஒன்றுமே கிடையாது சொல்கிறான். அப்படியே சொன்னான், குளில் ஹக்கும் ரப்புக்கும், என்னுடைய இறைவனிடத்திலே இருந்து வந்த உண்மை இது, என்னுடைய இறைவனிடத்திலே இருந்து வந்த உண்மை. ஃபமன்சாஹவல் யோமினு, யார் இதை ஏற்கிறாரோ ஏற்கட்டும். ஃபமன்சாஹவல் யுகுஃபிரு, யார் இதை நிராகரிக்கிறாரோ நிராகரிக்கட்டும். அப்போ என்ன இல்லை, ஏற்கிறது நிராகரிக்கிறதுக்கு எதுக்க உள்ளவங்களுக்கு முழு உரிமை கொடுக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். சொல்லுவது எடுத்து சொல்வதை தவிர நமக்கு வேற வேலையே கிடையாது. ஏற்கிறது நிராகரிக்கிறதையும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அவங்க கையில் கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட மார்க்கம், சுதந்திரமான மார்க்கம். அப்ப சிந்திக்க தூண்டுவது தான் நம்ம வேலையே தவிர அவன் உள்ளத்துக்களை புகுந்துக்கிட்டு மாத்துறது நம்ம வேலை இல்லை. அது உள்ளங்களை தன்னுடைய கைவசம் 2 விரல் வசம் வச்சிருக்கானே அவனுடைய வேலை. இதை உணர்ந்துட்டோம்னா நம்ம வாயிலிருந்து நம்மளே எதிர்பார்க்காத வார்த்தை வரும். இது போன்ற கேள்விகளிலே விவாதங்களிலே அல்லாஹ் என்ன செய்வான், அதுதானே சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன் இடத்துல போகும்போது, இறைவா என்னுடைய நாக்கில் உள்ள முடிச்சுக்களை அகற்றுவாய, ரப்பி ஷரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அதை சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். நம்ம கையிலையா இருக்கு, அவனுடைய மார்க்கம், அவன் மேலோங்க வைப்பான், நம்மளுக்கு என்ன இருக்கு? அப்போ என்ன செய்யணும், சொல்லுதல் மட்டும்தான் நமக்கு கடமை என்பது. அடுத்ததாக இந்த தாவா பணியில் ஈடுபடுகின்ற போது நமக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. என்ன விதிமுறைகள் அப்படின்னு சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வர்றார். இப்னு உமர் அவர்களே, நான் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ய ஆசைப்படுகின்றேன், தாவா செய்ய ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த 3 விஷயம் நீ தாவா செய்யணும் அப்படின்னு சொன்னால் திருமறை குர்ஆனிலே இருக்கின்ற 3 வசனங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். என்ன வசனம் அப்படின்னு கேட்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, லிம தக்கூலூன மாலா தஃபலு, நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லிட்டு, சுபுகுக்கு என்னால் எந்திரிக்க முடியல, கஷ்டமான மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு செயல்னால என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இனிய மார்க்கமாக இருந்தால், எளிய மார்க்கமாக இருந்தால் எந்திரிக்கிறதுக்கு கஷ்டம் வருது, சரிங்களா? அப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் முரண் இருக்கக்கூடாது. என்ன பார்ப்பாங்க, நீங்கள் எப்போ மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ என்ன செய்வாங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பின்பற்றுறீங்களா அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, மக்கள் உற்று நோக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுக்கு தான் இப்னு உமர் சொல்கிறாங்க, லிம தக்கூலூன மாலா தஃபலு, நீங்கள் செய்யாததை பிறருக்கு ஏவாதீர்கள், அது அல்லாஹ்விடத்திலே வெறுப்புக்குரியதாக இருக்கிறது. 2வது வசனம், அத்தஅமரூன الناس بالبر وتنسون انفسكم عليكم وانتم تتلون افلا تعقلون.
மற்ற மக்களுக்கு நன்மையை ஏவிவிட்டு உங்களை நீங்களே மறந்து விடுவீர்களா? வேதத்தை படித்து கொண்டே இதை செய்வீர்களா? மற்ற மக்களுக்கெல்லாம் நன்மையை ஏவிட்டு நாம் அந்த நன்மையை செய்யலை அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யாது? அந்த தாவா எடுபடாது. அந்த தாவா எடுபடாது. சொல்லுக்கும் செயலுக்கும் முரண் இருந்துச்சுன்னா அந்த தாவா என்ன செய்யாது? எடுபடாது. முதல்ல நீ போய் பார்த்தா, முதல்ல நீங்கள் செய்யுங்கத்தா, அப்புறமா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கத்தா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்? இந்த 2வது வசனம் 3வது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. 3வது பற்றி சொல்லும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களிடத்தில் சொன்ன அந்த வார்த்தை, உங்களை எதை விட்டும் தடுக்கின்றேனோ அதை நான் ஒருபோதும் செய்பவன் இல்லை. உங்களை ஒரு தீய காரியத்தை விட்டு தடுத்துட்டு நானே அந்த தீய காரியத்தை செஞ்சேன்னா என்ன இருக்காது? தாவா எடுபடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லலை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? திருமறை குர்ஆனுடைய இந்த 3 வசனங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சொல்லும் செயலும் தாவாவாயிடும். நீங்கள் பேசுகிற அத்தனையுமே தாவாவாயிரும். நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே தாவாவாயிரும். சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்? அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். வெறும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறது மட்டும் இல்லை. என்ன சொல்கிறான்? ஃபமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமல சாலிஹன். வெறும் சொல் மட்டுமல்ல, சாலிஹான அமல்கள் வேண்டும். மேலே என்ன செய்யணும்? இன்னனி மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் ஒருவன் என்று நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலையும் நம்ம என்ன செய்யணும்? முஸ்லீமாகத்தான் தெரியணும் மற்றவனுக்கு. அப்போ என்ன, இந்த தாவாவினுடைய இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? தங்களுடைய மனதில் உள்வாங்கி கொள்ள வேண்டும். இதை உள்வாங்கிக்கிட்டோம்னா, இதன்படி நாம் நடக்க ஆரம்பித்தோம்னா அல்லாஹ்வினுடைய கிருபையில் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண டூல்ஸ். நாம் யார்? வெறும் டூல்ஸ் தான். அல்லாஹ் யாரை கொண்டு நடத்தணுமோ நடத்துவான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவர் வந்து என்ன செய்வார்? உங்களால் இஸ்லாத்தை ஏற்பார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? அத்துணை நன்மைகளுக்கும் காரணமாக்கி வைப்பான். ஒரே ஒருவர் உங்களால் நேர்வழி பெறுவது என்பது உயர்ந்த செந்நிற ஒட்டகைக்கு சமமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. செந்நிற ஒட்டகைங்கிறது என்னது? அன்றைய அரபு குலத்தில் அது யார்கிட்ட இருக்குதோ அது அவர்களுடைய கண்ணியம், மேட்டிமை, அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை குறிக்கும். ரோல்ஸ் ராய் கார், இன்றைக்கு உலகத்தில் ரோல்ஸ் ராயோட பெரிய கார்கள்லாம் வந்திருக்கலாம். அது மாதிரியான ஒரு கார் ஒருத்தர்கிட்ட இருந்தால் என்ன மதிப்பு இருக்குமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? எவர் ஒரு நற்செயலை துவங்கி வைக்கிறாரோ, அதை பார்த்து எவர் அதை பின்பற்றுகின்றாரோ அத்துணை நன்மையிலே உங்களுக்கு ஒரு கூலி வந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு மறுமையில் அடியான் வந்து நிற்பானா, யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நன்மையா, நான் இதெல்லாம் ஒன்றுமே செய்யவே இல்லையே. நீ இன்ன மனிதருக்கு இஸ்லாத்தை சொன்னியா இல்லையா? அவர் அவருக்கு சொன்னார், அவர் அவருக்கு சொன்னார், அவர் அவருக்கு சொன்னார், அவருடைய பேரன் பேத்தி எல்லாம். இப்போ ஒரே ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த வழி வழியாக அந்த வாரிசு மொத்தமும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்த நன்மை யாருக்கு வருது? நமக்கு வருதுங்க. அவருடைய கூலியிலே குறைக்கப்படாமல் நம்ம ஒவ்வொருத்தருக்கிறவங்க என்ன இருக்கு? அத்துணை நன்மையும் சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு சொல்கிறானே அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நன்மைக்குரிய காரியத்தை இந்த அதிரையில் செய்யணுமா வேணாமா? நிச்சயமாக செய்யணும். நாளைக்கு உங்கள் அக்கம் பக்கத்திலே இருக்கின்ற மக்கள் நாளைக்கு மறுமையிலே அல்லாவிடத்திலே வந்து, யா அல்லாஹ், இந்த அதிராம்பட்டின மக்கள் இருந்தார்கள், எங்களை அன்றாடம் பார்த்தார்கள், பேசினார்கள், எங்களோடு வியாபாரம் செய்தார்கள், எங்களோடு வேலை செய்தார்கள், அவர்களோடு பல நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டோம், நோன்பு பெருநாளைக்கெல்லாம் பிரியாணி எல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை யா அல்லாஹ் அப்படின்னு குற்றம் வச்சா நம்முடைய நிலை என்ன? வைப்பாங்களா மாட்டாங்களா? இப்படி ஒரு மார்க்கமே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, தினம் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, வேலை பார்க்குறாரு, போகிறாரு, வர்றாரு,
அவருக்கு ஒரு நாள் கூட நம்ம இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவர் அல்லாஹ்விடத்திலே உங்களை பற்றி குற்றம் சுமத்துவாரா மாட்டாரா? நீங்கள் நினைக்கிறீங்க எடுத்து சொன்னால் தப்பாக நினச்சிக்கிடுவாங்களோ, கோவிச்சுக்குவாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக கோபிக்க மாட்டாங்க, நிச்சயமாக தப்பாக நினைக்க மாட்டாங்க. 1000ல் ஒருத்தர் தப்பாக நினைப்பாங்க. யாரு? RSS இந்துத்துவா போன்ற சிந்தனை உள்ளவர்கள் தப்பாக நினைப்பாங்களே தவிர மற்ற மக்கள் எல்லாம், இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்கள் அத்துணை பேரும் எதை சொன்னாலும் நல்லதை சொன்னால் ஏற்றுக்கொள்கின்ற மக்கள். தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் தான் பாய் கரெக்டு, உங்கள் கொள்கை தான் பாய் கரெக்டு, உங்களுடைய கூட்டம் தான் பாய் கரெக்டு. ஒருத்தர் எதெல்லாம் இருக்குங்கிறதே சொல்ல முடியலைங்க. ஒருத்தர் வந்தார், எனக்கு முஸ்லீம்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றார். எதுக்காக அங்கே பிடிக்கும்? தன்னம்பிக்கையான சமுதாயங்க அப்படின்றார். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், 500 ரூபாய் இருந்துச்சுன்னா பிளாட்பாரத்தில் கர்ச்சீப்பை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணுவார். 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு தட்டு வண்டியை வச்சு வியாபாரம் பண்ணுவார். 5000 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு பிளாட்பாரத்தில் நின்று ஒரு பெல்ட்டை வாங்கி வியாபாரம் பண்ணுவார். எவன் இடத்துலையும் போய் வேலை கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும்ன்ட்டு கைகட்டி நிற்கிற சமுதாயமாக நான் பார்க்கல. அதற்காகத்தான் நான் இந்த சமுதாயத்தை நேசிக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்கிறேன். நாம் நினைக்கிற அற்பமாக விஷயமாக நினைக்கிறோம், அது இஸ்லாத்தை இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? நிச்சயமாக இங்கே இருக்கிற மக்கள் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே குற்றம் சுமத்த வேண்டாம், குற்றம் சுமத்தாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? இந்த தாவா பணியை கையிலே எடுக்க வேண்டும். கையில் எடுத்து நம்மை அன்றாடம் சந்திக்கின்ற மக்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். எப்படி சொல்கிறது? அவங்கள எடுத்து எடுப்பில் போய் எப்படிங்க சொல்கிறது? ஏன் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு அழைக்க மாட்டீங்களா? அவங்கள அழைங்க, இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இந்த நோன்பு வருது, ஒரு நோன்பு இஃப்தாரை வச்சு கூப்பிடுங்க, எல்லாத்தையும் பெருநாளை சாக்கா வச்சு கூப்பிடுங்க. கூப்பிடுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது, கூப்பிட்டு சொல்லலாமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இந்த தாவாவினுடைய பணி தான். யாரும் எந்த இடத்திலையும் யாரும் ஏற்றுக்கொள்கின்ற பணி. நீங்கள் மற்ற பணிகள்லாம் செஞ்சீங்கன்னா அது என்ன செய்யும்? பொறாமல் வரும். அவன் ஒன்று செஞ்சுட்டு அவன் ஒரு போராட்டம் நடத்திட்டானா நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும், அவன் ஒரு இது நடத்திட்டானா பொதுக்கூட்டம் நடத்திட்டானா நம்ம ஒரு பொதுக்கூட்டம், இப்படி போட்டிகளை உருவாகும். ஆனால் தாவாவை பாருங்கள், தாவா யார் செஞ்சாலும் மனசுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். நம்ம எதிரி செஞ்சால் கூட, நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிற ஆள் செஞ்சால் கூட, ஆனால் என்ன செய்யும்? தாவா மட்டும்தான் மன நிறைவை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்? இங்கே ஒரு தாவா குழு உருவாக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு தாவா குழு உருவாக்கப்பட வேண்டும். அப்போ அந்த தாவா குழு நான் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கின்ற வேலைகளை செய்ய வேண்டும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது அவங்கள்ட்ட போய் நேரடியாக சொல்கிறது தான் தாவா அப்படின்னு. இல்லை, குரானை கொடுத்து அதன் மூலமாக தாவா செய்யலாம். இஸ்லாமிய அறிஞர்கள் பேசின சீடிக்கள் அதை கொடுத்து தாவா செய்யலாம். புத்தகங்கள், இஸ்லாத்தை பற்றி எடுத்து விளக்குகின்ற புத்தகங்களை கொடுத்து தாவா செய்யலாம். சின்ன சின்ன கையேடுகளை நாமே உருவாக்கி என்ன செய்யலாம்? அதன் மூலமாக தாவா செய்யலாம். எவ்வளவோ வாய்ப்பும் வழிமுறைகளும் இருக்குது. வாரம் ஒரு இடத்துல மக்கள் கூடுற இடத்துல அந்த தாவா ஸ்டால் போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, தாவா ஸ்டாலை போட்டுட்டு அந்த இடத்துல நின்று எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுக்க போகிறீங்க. யார் குரானை விரும்பி அதை படிக்க வேண்டும் என்று விரும்பி வருகின்றாரோ அவங்களுக்கு வாங்க, குரானை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், குரான் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குரானை பற்றி எடுத்து சொல்லி குரானினுடைய அடிப்படையான தத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லிட்டோம்னா தாவா. ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய செய்தியை இவர்களிடத்தில் நான் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் அதற்காக ஒரு தாவா குழுவை நாம் என்ன செய்யணும்? இந்த இடத்துல என்ன செய்வோம்? ஏற்பாடு செய்யும். அதற்கான பயிற்சி வகுப்புகள், அதற்கான டூல்ஸு, அதையெல்லாம் நாம் வழங்குறதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு இதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, இன்னும் இளைஞர்கள் ஆர்வமாக வர வேண்டும். இளைஞர்கள் தான் இதில் என்ன செய்யணும்?
நீங்கள்லாம் வந்து என்ன செய்யணும், உங்கள் நண்பர்கள் அவங்க இவங்களையெல்லாம் அழைத்து இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் என்ன செய்யணும், பங்கேற்கணும். இது எந்த இயக்கமும் சாராத அளவுக்கு ஒரு தாவாவினுடைய நிறுவனமாக என்ன செய்யணும், இது தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும். இயக்கம் உள்ளக்க வந்துச்சுனால என்ன ஆயிரும், அது இயக்க இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இயக்க வெறி மேலோங்கி இஸ்லாமிய நெறி பின்னுக்கு தள்ளப்பட்டுருச்சு. அப்படி இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்கின்ற இந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம் தாவா குழு உருவாங்கணும்னா இளைஞர்கள் இளைஞர்கள் தான் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைத்தது முஸ்அப் பின் உமைர் என்கின்ற ஒற்றை மனிதரை. மிகப்பெரிய செல்வந்தர். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்களோ அதைவிட மிகப்பெரிய வளங்களை செல்வங்களை அனுபவித்தவர். அவர் அந்த தெருவில் நடந்து வர்றாருன்னா அந்த தெருவில் முஸ்அப் பின் உமைர் போறாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாசனை திரவியங்களை அணிந்த மிக செல்வந்தர். மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த அந்த முஸ்அப் பின் உமைர் எப்படி மதீனாவை உருவாக்கி வைத்திருந்தார் என்றால், அன்னலம் பெருமானார் அங்கே வருவதற்கு முன்னாலேயே அங்கே ஒரு ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு தயார் செய்து வச்சிருந்தார். எத்தனை? 23 வயது இளைஞர். இளைஞர்களிடத்திலே தான் ஏராளமான வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஏராளமான வளங்களும் அந்த வளத்தை எல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹ்விலே அரசுக்கு கீழே இடம்பெறுகின்ற மக்களாக நாம் உருவாக வேண்டும் என்றால் அது இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். எப்படிப்பட்ட இளைஞர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வச்சுருந்தாங்க தெரியுமா? அழைக்கிறாங்க, ஒரு நபித்தோழரை அழைக்கின்றார்கள். அழைத்து என்ன செய்கிறாங்க, நீ போய் அராமிக் மொழியை கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு 15 நாளில் திரும்பி வந்து நிற்கிறாரு. என்னப்பா நீ போய் மொழியை கற்றுக்கிட்டு சொன்னால் திரும்பி ஓடியாந்துட்ட அப்படின்னா, கற்றுக்கிட்டேன் யார சூழலா, இனி வந்து என்ன செய்ய முடியாது, இந்த யூதங்க தங்களுடைய அந்த மொழியை வச்சுக்கிட்டு நம்மள்கிட்ட விளையாட முடியாது. அப்படியா, நீ போய் என்ன செய்ய, இந்த மொழியை கற்றுக்கிட்டு வா. இன்னொரு மொழியை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை 13 நாளில் கற்றுக்கிட்டு வந்து நிற்கிறார். யாரு? ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. 22 வயது நிரம்பிய இளைஞர். இன்னொரு தோழர், நபித்தோழர், அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வராங்க. யார் ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் போருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, என் மகனையும் கூட்டிகிட்டு போங்க. அவர் வாள் உயர்ந்தா இருக்கிறாரு. வாள் அவரை கொண்டு வர்ற வாள் உயர்ந்தா இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு வயசு இல்லை, பின்னொரு காலத்தில் நான் சொல்கிறேன், நீ இப்போ கூப்பிட்டு போங்க என்ற அந்த தாயிடத்தில், நம்ம பிள்ளைய கிரிக்கெட் டீமில் என் மகனையும் சேர்த்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த அம்மா என்னங்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்து ரசூல்லாட்ட என் மகனையும் போருக்கு எடுத்துக்கிடுங்க. அவர் வாள் உயர்ந்தா இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும். அப்புறம் மறுபடி உஹது போருக்கு வந்து கேட்குறாங்க. 3 பேர் 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க. அந்த அபூஜஹில கொள்கிற அந்த 2 பேரும் சேர்ந்து 4 பேர் வராங்க. அவங்க 2 பேரும் என்னன்ட்டாங்க, செலக்ட் ஆகிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய படையில். எப்படி செலக்ட் ஆகிறாங்க, பெருவரில் நின்று உயரமாக காட்டிக்கிறாங்க. எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் இளைஞர்கள். இவர் அப்பவும் ட்ராப்பு, அப்பவும் என்ன செய்யலை, ரசூலுல்லாஹ் உயரத்தை காரணமாக காட்டி வயசை காரணமாக காட்டி தடுத்துட்டாங்க. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருது. எப்படிப்பட்ட வாய்ப்பு வருது, ஒரு அநியாயக்கார ஆட்சிக்கு ஒரு தன்னை நபி என்று அறிவித்து கொண்ட ஒருவனின் முன்னாலே சத்தியத்தை எடுத்துரைத்ததற்காக மாறுகாய் வாங்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்த ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சுற்றி இளைஞர் படையை வைத்திருந்தார்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட இளைஞர்களாக இருந்தாங்க, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அன்னலம் பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை அப்படியே செய்து முடிக்கின்ற வல்லமை பெற்ற மக்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை இயக்கமும் அத்தனை சித்தாந்தவாதிகளும் இளைஞர்களை நோக்கி வர்றதுக்கு காரணம் என்னது, அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி, அந்த வயதுக்கே உரித்தான அந்த வளம் தான் அவர்களிடத்தில் இருக்கின்ற வளம். அப்போ அப்படிப்பட்ட வளத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. இந்த அதிரையிலே இன்னும் ஏராளமான இளைஞர்கள் நீங்கள் என்ன செய்யணும், இந்த தாவா பணியிலே ஈடுபட வேண்டும். அதற்காக
உங்களிலே இருக்கின்றவர்கள் முன் வர வேண்டும். அப்படி முன் வந்தால் அது நீங்கள் வந்து என்ன நீங்கள் இயக்கம் கூடாது அப்படிங்கிறீங்க. அப்போ அதிரை தாரு தௌஹீத்துங்கிறது இயக்கம் இல்லையா? அதிரை தாரு தௌஹீங்கிறது உங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு தளம். நீங்கள் வேறு பேர் கூட வச்சுக்கலாம். என்ன இருக்குது, தாவா குழுவுக்கு வேறு பேர் கூட வச்சுக்கோங்க. அதற்காக இங்கே தாவா நடைபெறாமல் இருக்க வேணுமா? இல்லை. இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம், இயக்கங்களினால் ஏற்பட்ட வெறுமை, அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் நாம் இந்த தாவா பணியை செய்யாமலே விட்டுட்டோம். எது கருத்து வேறுபாடு இல்லாது? இது மட்டும்தான் கருத்து வேறுபாடு இல்லாது. போய் சொன்னால், சத்தியத்தை எடுத்து சொன்னால் இது சஹீஹா லைஃபான்னு கேட்க மாட்டாமே. நீங்கள் சொல்கிறதான் பாய் கரெக்டு அப்படின்பா. சத்தியத்தை எடுத்து சொன்னால் இது வந்து ஆதாரபூர்வமாக இருக்கா இல்லை குரானோட மோதுதா அப்படின்லாம் கேட்க மாட்டான். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சமுதாயம் இங்கே காத்திருக்கிறது. இந்த சத்திய கொள்கைகளின்பால் வருவதற்கு தயாராக இருக்கிறது. அப்போ அழைப்பு விடுக்காமல் நாம் இருந்தோம் என்றால் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே பதில் சொல்கின்ற ஒரு நிலைக்கு ஆகும். ஆகையினால என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்கள் என்ன செய்யுங்க, ஒரு முடிவெடுத்து இந்த வேறு எந்த இதுக்களை மசாயிலு இதுக்களையும் நாங்கள் நுழைய மாட்டோம். நாங்கள் வந்து வெறும் இந்த நான் முஸ்லீம் தாவாவை மட்டுமே முன்னெடுத்து செல்வோம். இது எந்த கருத்து நீங்கள் சுன்னத்துல் ஜமாத்திட்ட போங்க, இதை சரியும்பாங்க. தௌஹீத் ஜமாத்திட்ட போங்க, ஆமாம் நல்ல பணி, செய்ய வேண்டிய பணி அப்படிம்பாங்க. ஜாக்கிட்ட போங்க, ஆமாம் இது எல்லாரும் செய்ய வேண்டிய பணி அப்படின்னு சொல்லுவாங்க. தமுக எல்லாரும் செய்ய, எல்லா இயக்கங்களும் எல்லா தரப்பாரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரே பணி என்ன பணி, இந்த பணி மட்டும்தான். அப்போ அதை என்ன செய்யணும், நாம் முன்னெடுத்தோம்னா நிச்சயமாக இந்த அதிரையில் உங்களை சுற்றி, இன்னும் சொல்ல போனால் இந்த அதிராம்பட்டினம், கீழக்கரை, காயல்பட்டினம் போன்ற இடங்களில் உங்களினுடைய பொருளாதாரத்தை நம்பி ஏராளமான சகோதரர்கள் இருக்கிறார். அன்றாடம் அதிராம்பட்டினத்துக்குள்ள வந்தாதான் தங்களுடைய பொருளாதாரம் என்கின்ற நிலையிலே ஏராளமான சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் அழகான முறையில் சொல்லலாம், அப்படி மெல்ல மெல்ல சொல்லலாம். அவர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் சொல்லணும். எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி என்ன செய்யணும், அப்பப்போ என்ன நீங்கள் வந்துருங்களேன், களிமா சொல்லிடுங்களேன் கேட்கணும். இப்படி கேட்காத வரைக்கும் யார் வேணுங்களே களிமா சொல்லவே இல்லை. பெரிய நாமெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே பெரியார்தாசன் டாக்டர் அப்துல்லாவாக மாறியதை பெரிய விஷயமா சொல்கிறோம். ஆனால் அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் தெரியுமா? அவருடைய நண்பர், பல வருட நண்பர், 2000ஆவது ஆண்டு, அந்த ஆண்டில் ஒரு நியூ இயர் கொண்டாட்டத்தின் போது அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவர் ஆலிங்கனம் பண்ணி சொல்கிறார். 2 பேர் பிரியும் போது அவர் வேறு நாட்டுக்கு போகிறாரு, இவர் தன்னுடைய ஊருக்கு போகிறாரு. பிரிகின்ற அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாரு, என்னுடைய நண்பன் ஒரு நாத்திகனாக வாழலாம், ஆனால் நாத்திகனாக அவன் மரணிக்கக்கூடாது. கட்டி தழுவி சொல்கிறார் தன்னுடைய நண்பர்கிட்ட, என்னுடைய நண்பன் வந்து ஒரு நாத்திகனாக என்ன செய்யக்கூடாது, மரணிக்கக்கூடாது, அவன் ஒரு முஸ்லீமாகத்தான் மரணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுத்து சொல்கிறார். எந்த வசனத்தை? நீங்கள் வலா தமூத்துன்ன இல்லாவ அன்து முஸ்லிமுங்கிற, நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்காதீர்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை எடுத்து சொல்கிறார். அப்போத்தான் அவருக்கு என்ன செய்யுது, அவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால், மனோதத்துவ நிபுணரான என்னையே அந்த வார்த்தைகள் உலுக்கி பார்த்தது. எப்படி உழுக்குச்சு? இதுவரைக்கும் எத்தனையோ பேரை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சொல்லியிருக்கோம். ஒருவேளை கடவுள் இருந்துட்டா, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்துட்டா நாளை மறுமையிலே நஷ்டவாளியாக போய் நிற்க வேண்டுமே அப்படின்ட்டு எனக்குள்ளே இருந்த அந்த சிந்தனை ஆட்டி பார்த்தது. ஒரு உளவியல் நிபுணரான என்னையே உலுக்கி பார்த்தது. இல்லை அடிக்க பிரச்சனை இல்லை, கடவுள் இல்லை, மறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஒருவேளை இருந்து விட்டால்
இதுவரை நான் செய்த அத்துணை பாவங்களுக்கும் அல்லாவிடத்திலே நாளை இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் நஷ்டவாளி இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை கலிமாவை சொன்னால் நஷ்டவாளி இல்லையே. ஒருவேளை இருந்துட்டா கூட நான் நஷ்டவாளி இல்லையே. இப்படித்தான் அவர் வர்றார். சொல்றாங்க, சரி நான் உம்ரா காபத்துல்லாவை போகணும், உம்ரா செய்யணும் அப்படிங்கிறார். இந்த சிந்தனை வந்த உடனேயே என்ன செய்கிறாரு, காபத்துல்லா போயிட்டு உம்ரா செய்யணும் அப்படிங்கிறார். நீங்களாம் செய்ய முடியாதுங்க. நான் செய்யணுங்கிறேன், நீங்கள் செய்ய முடியாதுங்க, அட நான் செய்யணுங்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவங்களுக்கே விளங்குது, எப்போ அவர் இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, யோ அதைத்தாயா சொல்கிற, செய்யுங்கய்யா அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த வார்த்தையை மட்டும் அவர் கேட்காம இருந்திருந்தா, நம்மோட பழகிற எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க, யாரையாவது இப்படி கட்டி தழுவி என்றைக்காவது நீ என் நண்ப, நீ நரக நெருப்புக்கு போயிடக்கூடாது சொல்லியிருக்கோமா? எனக்கு விரும்புகிறதான் நான் உனக்கு விரும்புகிறேன் சொல்லியிருக்கோமா? இப்போ சொல்லணுமா வேணாமா? சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும் என்றால் அதற்காக நாம் என்ன செய்யணும், முறையாக ஒரு தளத்தில் ஈடுபட வேண்டும். அந்த தளத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், முதலில் முன்வர வேண்டும். நம்முடைய வாழ்வை தாண்டி நம்முடைய நாளை ஆகிறதுக்கான வேலை இது. ஒரு சுயநலமான வேலை தான், ஒன்றும் பொதுநலமான வேலை இல்லை, சுயநலமான வேலை தான். நாளைக்கு நம்மளை நம்ம அக்கௌண்ட்டில் கூடணும். அப்போ அதற்கான வேலையை செய்யணுமா இல்லையா? அப்போ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் இந்த வந்திருக்கிறவங்க இங்கேயே ஒரு முடிவு பண்ணி என்ன செய்யுங்க, ஒரு குழுவை உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் அது என்ன இருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு நேரம் மூச்சை போட்டு உங்கள்கிட்ட பேசின எனக்கும் என்ன இருக்கும், சதகத்துல் ஜாரியாவாக இருக்கும். சரிங்களா? இப்போ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உட்காருங்க, மசூரா பண்ணுங்கள், இதுக்கான ஒரு குழுவை தேர்ந்தெடுங்க. வாரத்தில் ஒரு நாள். அது எந்த மாதிரியான தாவா? நிறைய பிரச்சார முறைகள் இருக்குது, எவ்வளவோ பிரச்சார முறைகள் இருக்குது. ஆட்டோவுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் போட்டு திருமறை குர்ஆனை படிக்க தூண்டுகின்ற வசனங்களை போட்டு என்ன செய்யலாம், நீங்கள் திருமறை குர்ஆன் வேணுங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவோ மக்கள் கூடுகின்ற இடங்களில் பேனர் வைக்கலாம், இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை. நாங்கள் இப்போ சமீபத்தில் சென்னையில் காது கேளாத வாய் பேசாத மக்களுக்கு மட்டுமே சிறப்பான ஒரு மாநாட்டம் நடத்தோம். எல்லாம் தாவா பூரா பேசுகிற மக்களுக்கு தானே போய் சேருது, பேசாத மக்களுக்கு எப்படி இஸ்லாத்தை சொல்கிறதுன்னு சிந்தித்து ஒரு தாவா மாநாட்டை ஏற்பாடு பண்ணி அல்லாஹ்வுடைய கிருபையினால் அதில் 11 பேர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதனுடைய விளைவாக மறுபடியும் என்னண்டாங்க, பரமக்குடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் போது அங்கே வந்திருந்த சகோதரர்கள், அந்த காது கேளாத சகோதரர் அங்கேயும் இஸ்லாத்தை ஏற்றாங்க. அப்போ காது கேளாதவங்க கூட கேட்டு இஸ்லாத்தை ஏற்கிறானுங்க, கேட்க செவி இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டாம் எப்படிங்க? அப்போ என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த முயற்சியை இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கட்டும். இதிலே இருந்து இந்த நான் முஸ்லீம் தாவாவை அது நீங்கள் எந்த உண்மையிலேயே இந்த நான் முஸ்லீம் தாவா மட்டும்தாங்க மக்கள் மத்தியில் பொருளாதாரத்துக்குன்னு போய் நின்றா வாரி கொடுக்குற ஒரு இது எதுக்கு இருக்குது, இந்த தாவாவுக்கு மட்டும்தான். நம்ம எங்கேயும் போய் யார்கிட்டையும் கேட்கல, நம்ம ஃபேஸ்புக்கில் நம்முடைய தாவாக்களை போடுறோம். அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, நான் என் சார்பில் 20 குர்ஆன் கொடுங்க, என் சார்பில் 50 குர்ஆன் கொடுங்க, என் சார்பில் 100 குர்ஆன் கொடுங்க, வந்துக்கிட்டே இருக்குது. குர்ஆன் 1000 குர்ஆன் ஸ்டாக்கில் இருக்குது எப்போவுமே அப்படிங்கிற அளவுக்கு என்ன இருக்குது, வந்து கொண்டே இருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அரியாபுரத்தில் இருந்து லண்டனு கனடா எங்கெங்கேயோ இருந்து மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த தாவா பணிக்காக அவங்க நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் வேறு எந்த பணிகளுக்கு செலவிடுறது நம்மளுக்கு நன்மை தராது, நிச்சயமாக தாவா பணிக்கு செலவிடுவது மட்டும்தான் நமக்கு நன்மையை தரும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இறங்குனீங்கன்னா போதும், அல்லாஹ்வுடைய உதவி அரியாபுரத்தில் இருந்து வரும். நீங்கள் யார் இடத்துலையும் போய் கெஞ்ச வேண்டிய நிலையை அல்லாஹ் வைக்கவே இல்லை. இந்த தாவா பணிக்கு போய் யார்கிட்டையும் ஒவ்வொருத்தையும் போய் கெஞ்ச வேண்டிய நிலையை வைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்,
அதில் அருள் வளம் பொழிகின்றான் என்பதை இந்த நேரத்தில் இந்த தாவா பணியில் இருக்கின்ற இந்த களத்திலே நிற்கின்ற காரணத்தினால் அனுபவபூர்வமாக உங்களிடத்தில் நான் எடுத்து கூறினேன். ஆகையினால் என்ன செய்யுங்க, தாமதிக்காமல் இந்த கூட்டத்தில் ஒரு தாவாவுக்கான குழுவை ஏற்பாடு செய்யுங்க. அவங்க இந்த தாரு தௌஹீது இவங்கெல்லாம் வயசாகி போச்சு. ஒரு 4 வயசானவங்க இருந்துக்கிட்டு ரொம்ப காலமாக அவங்க முடியலை, அவ்வளோதான். அவங்களுக்கு ஏஜ் ஆகி போச்சு. சரிங்களா? அடுத்து இளைஞர்கள் வாங்க, இளைஞர்கள் கையில் எடுங்க. இளைஞர்கள் கையில் எடுத்தால் தான் இந்த தாவா பணி என்ன செய்யும், வீரியத்தோடு செல்ல முடியும். ஆகையினால அந்த பழைய தீக்கா மாதிரி ஆயிடக்கூடாது. வயசானவங்க மட்டுமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் மாதிரி என்ன ஆகிடக்கூடாது, இஸ்லாமிய பணிகள் நின்றுவிடக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், இளைஞர்கள் முன் வர வேண்டும். இளைஞர்கள் முன் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இதை கையிலே எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த அதிராம்பட்டணத்தை சுற்றி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.